எனக்கு ஏற்கனவே பெரிசுடன் சார் தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய முதல் சந்திப்பும் இறுதி சந்திப்பும் அன்னைக்கு தான். அது மறக்க முடியாத நாளா போயிடுச்சு. ரொம்ப அற்புதமா எழுதக்கூடிய பாடலாசிரியர் ஒருத்தவருக்கு தொடர்ச்சியா கமர்ஷியல் பாடல்கள் மட்டுமே எழுதுறதுக்கான வாய்ப்பு தான் தரப்பட்டிருக்கு. லாலாக்கு டோல் டப்பியுமா கண்ணே கண்டமா இப்படி இருக்கு பாத்தீங்களா. அந்த நிமிஷம் அல்லது அந்த பீரியடுக்கு மட்டுமே நிலைச்சு நிற்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நம்ம முடிவு வந்துடலாம். இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொள்ளுதேன்னு பாட்டு இவர் தான் எழுதியிருக்காரு. அரங்கேறும் பாடல் உலகெங்கும் கேட்டும் உன்னஞ்சை தொடவில்லை தவித்தேன், இசைக்கின்ற கலைஞன் நான் ஆகி போனேன். இந்த பாட்டு எப்படி காலம் கடந்து வந்து நிற்கிறது பார்த்தீங்களா. அவரோட சூப்பர் ஹிட் வந்து மீனம்மா மீனம்மா. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒழிக்கக்கூடிய திருமண பாட்டுகள்ல முக்கியமானது 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் தான் சேரு வழங்க இங்கே வாழணும். அது எழுதுனது பிரேசுரேஷன். அப்புறம் அவருடைய ஒப்புமையை வந்து நான் ஸ்பெஷாலிட்டியா நினைப்பேன். இது காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் ஒரு பாட்டு வரும். அதை பாருங்களேன், பல்லவில வரும். இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதும் வழிந்தோட, அழகில் கலந்தாட, இது சுகம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம். ஆக்சுவலா அவருடைய பெஸ்டோட உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து அது ராஜா சார் மியூசிக்ல வந்த பாட்டு தான். சோழ பசிங்கிலியே சொந்தமுள்ள பூங்கொடியே ஈச்ச இளங்குருத்தே என் தாயி சோலையம்மான். கொண்டாட்டிய தாயின்னு கூப்பிட்டு பயங்கர பெயின்ஃபுல்லான சாங். அது வந்து அது பாடுற குரல் வேற, நம்மளை சாவடிக்கிற. ஆமா, இளையராஜா. காவேரி ஆற்றின் மீனெங்கே காற்றோடு மோதும் ஆனந்தம். அதோட விஷுவல்ஸ் யோசிச்சு பாருங்க. துள்ளி விளைய அப்படி துள்ளி குதிக்கிறப்ப காத்தோட அதோட மோதி அப்புறம் உள்ளுக்கு இருக்கப்ப அதுக்கு ஏற்படுற ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா. இது இந்த அற்புதமான கற்பனைய சொல்லிக்கிட்டு இருக்க அதே இடத்துல தான் தூங்காமலே நான் வாடிட்டேன்னு எழுதியிருக்காரு. ஒரு கலைஞனுடைய கண்ணீரும் வேர்வையும் கலையா மாறுறது இதுதான். பிளே பாஸ் ரிவைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் பற்றி பாடலாசிரியர் ஆப்பா ராசா கூட நம்ம கலந்துரையாடுற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடலாசிரியர் பிறைசூடன் அவர்கள். வணக்கம் ஆப்பா ராசா. வணக்கம் பரிசல். நிஜமாகவே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதுக்கு டைம் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வர்றதுக்கும் நான் நன்றி உடையவனாக இருக்கேன். நிச்சயமாக நம்ம ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி தான் பண்ணுறோம். ஆனால் அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இந்த நேரமே இந்த நாளுக்காக ஒரு வாரம் வெயிட் பண்ணுற நாளாக இருக்குது. எனக்கும் அப்படிதான். எனக்கு இந்த நேரத்தில் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். பர்சனலாக எனக்கு என்னுடைய முன்னோர்கள் வந்து என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்றத எல்லாத்துக்கும் சொல்லணுன்றது என்னோட விருப்பம். ஆனால் தனிக்குறலாக இல்லாமல் இது மாதிரியான ஊடகங்கள் வழியாக போணுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் கூட இதை சொல்லலாம். அதனால பர்சனலாக நான் தான் உங்களுக்கு நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கூப்பிட்டு இதை ஒரு முக்கியமான வேலை பண்ணுங்கிறாங்க. நிறைய கருத்துக்களும் சொல்கிறாங்க. இந்த பாட்டை விட்டுட்டீங்க, அந்த பாட்டை விட்டுட்டீங்கன்னு. ஏன்னா நம்ம ஒரு 200-300 பாட்டு இருக்கும்போது ஒரு 10-15 தான் நம்ம பேச முடியுதுங்கிறது ஒன்று. ஸ்பேஸும் அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதான் இருக்குது. பிறைசூடன் அப்படின்னா டக்குன்னு உங்கள் மைண்டில் வர்றது என்ன? பிறைசூடன்னா எனக்கு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. அவருடைய தன்மானம்னு சொல்லுவாங்க. அந்த தன்மானம், இந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்டப்ப எனக்கு அப்படியே ஷாக்காகி போயிட்டேன். இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானாடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு பிறைசூடன் சாரை நான் நேரடியாக பழகுவதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. ஆனால் நேரடியாக அவரை நான் சந்தித்தது அவரோட மரணத்தில் தான். ஆமாம், நாங்கள் அவரோட சம்பவம், அவருடைய இறப்பு செய்தி கேள்விப்பட்டு முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு போனார். ஒரு தமிழ் பாடலாசிரியருக்கு ஒரு முதல்வர் வந்து அஞ்சலி செலுத்தினது அப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னுடைய முதல் சந்திப்பும் இறுதி சந்திப்பும் அன்னைக்கு தான். எனக்கு அப்போ தான் எனக்கு ஏற்கனவே பெரிசுடன் சார் தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய நேரடி அறிமுகம்ன்றது அன்னைக்கு மட்டும்தான். அது மறக்க முடியாத நாளாக போயிடுச்சு. முன்னாடியும் இல்லாமல் பின்னாடியும் இல்லாமல் காலம் ஒரு இடத்துல வச்சு நம்மளை கட்டி போடும் பார்த்தீங்களா, அந்த நாள் எனக்கு அந்த நாள். பிறைசூடன் சாரை பற்றி பிறைசூடன் சாரோடைய ஒரு பாட்டு கேட்டுட்டு ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி அவரை பற்றி விசாரிச்சிருக்காரு. அவர் இந்த ஜோதிடத்தில் பெரிய வல்லுநராக இருந்திருக்காரு. ஒரு பிடிச்சி கேட்டோடனே சரி அவரை ஒரு முறை கூட்டுவாங்க அப்படின்ட்டு இருந்திருக்காரு. இந்த பாட்டு பயங்கர ஹிட்டான டைமில் ரஜினியை போய் பிறைசூடன் சார் பார்த்துருந்துருக்காரு. போகும்போது ரஜினி சார் வெளியே வந்து நின்றுருந்துருக்காரு. அவருக்கு என்னென்னா
அடையாளம் தெரியாதுல்ல பெரும்பாலும் பெருசுடன் சார். சரி, அடையாளம் தெரியாமல் அவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்னு நம்மளை போய் ரிசீவ் பண்ணோம்னு ஒரு தமிழ் கவிஞரை வரவேற்கிறாங்க. ரஜினி சார் வெளியே வந்து நிற்கிறாரு. வந்தோடனே அவர் ஆட்டோலேருந்து இறங்கியிருக்காரு. வரும்போது அப்படியே ஹாயா பேசுகிறேன், என்ன சாமி, என்ன நீங்கள் வந்து ஆட்டோலேருந்து வரங்கண்ணே, இன்னும் என் கார் இன்னும் வாங்கலானே. இல்லைங்க, இந்த அளவுக்கு தான் தமிழ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கார் வாங்கலையா? ஆமாம், சொந்த வீடு இல்லையேன்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜோதிடத்தை பற்றி, தமிழ் பாடல்களை பற்றி, சினிமா பற்றி, இலக்கியத்தை பற்றி, அப்போ உள்ள நிறைய நாட்டு நடப்புகள் பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாயங்காலம் போனோடனே சாப்பிட்டு போகும்போது ஒரு சூட்கேஸை கையில் கொடுத்து வந்திருக்காரு. சூட்கேஸ் கையில் கொடுத்து, நீங்கள் இப்போ சொந்த வீடு வாங்கிக்கோங்க, சொந்த கார் நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அப்படி கையில் திரும்ப கொடுத்துட்டாரான். திரும்ப கொடுத்துட்டு வேணாம். அதாவது 90களுடைய தொடக்க காலகட்டங்களில் இந்த சம்பவம் நடந்ததாக அவரே சொல்கிறார். பெரியசுடன் சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறேன். அந்த தூக்கி பார்க்குறப்ப குறைஞ்சபட்சம் அதில் 5 to 10 லட்சம் இருக்கலாம் அப்படின்றது அவருடைய அனுமானம். அவர் திறந்து கூட பார்க்கல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 90களுடைய தொடக்கத்தில் 5 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 கோடிக்கு சமம். ஆமாம். அவர் கொடுத்துட்டு, உங்களுடைய அன்புக்கு என்னோட நன்றி, உங்களோட அக்கறைக்கு என்னுடைய வணக்கம், இருந்தாலும் எனக்கு இது வேணாம், நான் உழைச்சி நான் வாங்கிடுறேன், ஆனால் எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்யணும்னா எனக்கு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த தன்மானம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இதை பண்ணியிருக்காரு. எம்எஸ்சி விஸ்வநாதனை பார்க்க போகிறாரு. அதுலேயே வந்துட்டு போய் பார்க்க போகும்போது எவ்வளோ சீக்கிரம் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்கள் மெட்டையோட வேகமாக எழுதுவேன், நீங்கள் மெட்டை முடிக்கிறதுக்குள்ளே நான் லிரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாலச்சந்தரோட சொந்த ஊருக்காரர், நன்னிலம்காரர் தான் இவரும். ஸோ பாலச்சந்தர்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போய் பார்த்து கேட்கல. ஒரு தடவை போய் பார்த்து கேட்கல. 20-25 வருஷம் கழித்து போய் பார்த்து கேட்கும்போது, ஒரு விழாவுக்கு கொடுக்கும்போது தான் கேட்குறாரு, ஒரே ஊருக்காரர், ஆனால் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லைன்னு கேட்குறாரு. நான் அப்படியே தள்ளி போயிடுச்சுன்னாரு. முதல்ல நான் கேட்டிருக்கணும் அப்படிம்பாரு. இந்த நேரத்தில் சாய் விசித்ராவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேரோட தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. போய் தேடினாலும் இணையங்கள்லாம் தவறாக இருக்குது. அதனால் அவரே 2.5 மணி நேரம் பேட்டி எடுத்திருக்காரு. அதை தான் ஒரு ரீவிசிட் பண்ணி, ப்ளஸ் அவரோட பாடல்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயம். ஸோ எனக்கு பெரியசுடன் சார்ன்ற வார்த்தையை கேட்ட உடனடியே அவருடைய அந்த தன்மானம் மிக்க அந்த நிகழ்வு தான் எனக்கு வேணும். இன்னொன்று, தமிழ்நாட்டிலே பெரும்பாலான பாடலாசிரியர்கள் பாருங்களேன், ஒரு நடுத்தர உயரமாக இருப்பாங்க. அதிகபட்சம் சும்மா ரேரா வைரமுத்து சார் இருப்பார், கண்ணதாசன். ஆமாம். இவரை பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கும். நெடுமாறன்ற பேருக்கு உண்மையிலே பொருள் தரக்கூடிய ஆளு பெரியசுடன் சார் தான். நம்ம இப்பெல்லாம் போட்டுட்டு வானத்துக்கும் பூமிக்கும் இருப்பாரு. ஆள் பார்க்க பட்டாளத்தன் மாதிரி இருப்பார். அவங்க பட்டாளத்து குடும்பம் தான் நினைக்கிறேன். அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா. அந்த முதல் சந்திப்பு எம்எஸ்வியோட சந்திக்கும் போது அவர் ஒரு மெட்டு கொடுக்குறாரு. சும்மா டெஸ்டிங்க்கு ஒரு மெட்டு கொடுக்குறாரு, தரத்தராரான்ட்டு. அது எழுத இவருக்கு வேறு வார்த்தை சொல்லும்போது எனக்கு அது புதுசாக இருந்தது. அதாவது இசையமைப்பாளர் இப்படி சொல்லுவாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பேட்டியில் கேட்கும்போது திருட்டுக்கோழி அப்படின்னாராம்மா அவர். திட்டாரான்னு பார்க்கும்போது இல்லை, அது வந்து அந்த மெட்டுக்குன்னு சொல்லும்போது இவர் நிறைய அந்த மாதிரி எழுதுறாரு. அப்போ தான் ஓகே, இவரால் முடியும் அப்படின்னு அடுத்த நாள் சொல்கிறாரு. அந்த பாட்டு பார்த்தேன் நான். ராசாத்தி ரோசா பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ இன்னும் அப்படின்னு வரும். முதல் பாட்டுங்கிறதுல அந்த சந்தம் வந்து கரெக்டாக உட்காரும். ஏன்னா அதாவது எல்லாமே அந்த ராசாத்தி ரோசா பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ ஏனோ இதே மாத்திரைகள் தான். ராசாவின் மார்பிள் சூட பக்கம் பக்கம் வாவா இன்னும் அடியே ரதியே அடிமை இனியே. ஆனால் வந்து இது வந்து ஆண் பாடுறது. பெண் பாடுறதுக்கு ராசாவே ரோசாப்பூ அப்படின்னு லைட்டாக மட்டும் மாற்றிருக்கலாம், முழுக்கவே மாற்றிருப்பார். பெண் பாடுற பல்லவியை நெஞ்சத்தை தொட்டு தொட்டு கொஞ்ச கொஞ்ச தந்தால் என்ன, மஞ்சத்தில் தஞ்சம் கொண்டு கெஞ்ச கெஞ்ச வந்தால் என்ன, சூப்பர் அப்படின்னு அதை மெட்டை அப்படியே மாற்றிருப்பார். அந்த திருட்டுக்கோழின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதில் வரும். சாமத்தில் பூத்த பூவில் தட்டுப்பட்டு மின்னல் ஒன்று கலந்து ஓடி ஒன்றாக நினைந்து ஆடி மோகத்தில் மன்னன் பெயரை சொல்லி சொல்லி சொந்தம் கொண்டு இணைந்து ஆடி நெஞ்சோடு மகிழ்ந்து பாடி. இந்த மகிழ்ந்து பாடி இணைந்து ஆடி எல்லாம் தான் அந்த திருட்டுக்கோழிங்கிற இதில் வருது. இவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை எழுதியிருக்காருன்னு மொதல் பாட்டிலே அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டிவோஷனல் சாங்ஸ் எம்எஸ்விக்கு ஒரு 200 பாடல்களுக்கு மேலே இவர் எழுதியிருக்காரு. மொத்தமாகவே ஒரு 5000 பாட்டு ஆன்மீக பாடல்கள் எழுதியிருப்பாரு. 5000 பாடல். ஆமாம், பெரிய விஷயம். ஓ அப்படியா? ஆமாம், 5000 பாட்டு எழுதியிருப்பாரு.
அப்போ இந்த கேசட் கலாச்சாரம் இருந்தது. ஆமாம், அதுக்கு முன்னாடி இருந்தும் அது டேப் ரெக்கார்டரில் போடுற அந்த பீரியட்ல இருந்து நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவரை தொடர்ச்சியாக எழுதிட்டு தான் இருந்தார். ஓ, பெரிய சாய்பாபா பக்தர், கடும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர், ஜோதிட வல்லுநர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியாக எழுத அது அவருக்கு பல இடங்கள்ல கை கொடுத்துருந்துருக்கு, ரொம்ப முக்கியமாக. ஆனால் ஆன்மீக பாடல்கள் இவ்வளோ 5000 கிட்ட எழுதியிருந்தாலும் திரைப்பட பாடல்கள் ஒரு 1800, 2000 அந்த இதுக்குள்ள தான் எழுதியிருந்தாரு. இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் என்னன்னா, ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடிய பாடலாசிரியர் ஒருத்தவருக்கு தொடர்ச்சியாக கமர்ஷியல் பாடல்கள் மட்டுமே எழுதுறதுக்கான வாய்ப்பு தான் தரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ரொம்ப பிரமாதமான ஹிட்டு, நல்ல தமிழ் ஹிட்டு பாடல்கள்னா அது இளையராஜா சார் கொடுத்து தான் இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லா பேத்துக்கும் நிறைய பேர் எழுதியிருக்காரு, ஆனால் நல்ல தமிழ் பாடல்கள் எழுதுறதுக்கான ஸ்பேஸ் அவர் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. டெஃபினேஷன் பண்ணுங்களேன், கமர்ஷியல் பாடல்ல நல்ல தமிழ் பாடல். அது இப்போ லாலாக்கு டோல் டப்பிமான், ஏதோ ஒரு லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கண்ணமா இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இவர் எழுதின வெத்தலை போக்குது சோக்கில் பக்குன்னு குத்துனே மூக்கில், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான படங்கள் அந்த நிமிஷம் அல்லது அந்த பீரியடுக்கு மட்டுமே நிலச்சி நிற்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா அது சீசனுக்கு மட்டும்தான் இருக்கும், அதோட அது அப்படி விரிஞ்சு போயிடும். இதை நீங்கள் பார்த்தீங்க, இந்த இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொள்ளுதேன்னு பாட்டு இவர் தான் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு எப்படி காலம் கடந்து வந்து நிற்கிது பார்த்தீங்களா. அதில் தான் வரும் இந்த ஒரு என் ஜீவராகம் கலந்தாடும் காற்று உன்மீது படவில்லை துடித்தேன், அரங்கேறும் பாடல் உலகெங்கும் கேட்டும் உன்னஞ்சை தொடவில்லை தவித்தேன், இசைக்கின்ற கலைஞன் நான் ஆகி போனேன் அப்படின்னு வரும். அது காதலை சொல்ல முடியாது காதலை அது. ஸோ இது மாதிரின்னு நல்ல தமிழில் எழுதக்கூடிய பாடல்களை பாடணும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இவருக்குங்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு அவர். அப்போ மொழிமாற்று படங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக இவர் தான் எழுதியிருக்காரு. மொழிமாற்று படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு, வசனங்கள் நிறைய எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச மொழிமாற்று படங்களே ஒரு 500-600 பாட்டு எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு இருந்தார், அதில் எந்த மாற்று கருத்து. ஆனால் என்னென்ன மெயின் ஸ்ட்ரீம் தமிழில் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் பாடல்களில் நல்ல தமிழ் பாடல்களுக்கான ஸ்பேஸ் அவர் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா எழுதக்கூடிய பாடலாசிரியர், ஆனால் அவருக்கு அந்த சூழ்நிலை அது கிடைக்காதனால அவர் தொடர்ச்சியாக கமர்ஷியல் பாடல்கள் தான் எழுதிக்கிட்டு இருந்தார். அவர் அதை அந்த நான் குறிப்பிட்ட அந்த பேட்டியில் அதை ரொம்ப சிரிச்சுட்டே அந்த வேதனையை அவர் சொல்லுவார். அந்த பேட்டியே ஒரு அழகாக இருக்கும். அதாவது சில பேருக்கு ஜட்டு பிடிக்கும், சில பேருக்கு ஜாங்கிரி பிடிக்கும். என்ன எழுதியது பிடிக்கல, அவங்க என்ன கூப்பிடலை அப்படின்னு. ராஜா கிட்ட தான் அவர் கொஞ்சம் க்ளோஸாக இருந்து ராஜா கிட்ட இல்லை இந்த வார்த்தை அவருடைய பாடல்களை பற்றி அவர் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாரான்னு எனக்கு தெரில. அவங்க என்ன ஒரு சில பாடலாசிரியர், ஒரு சில இசையமைப்பாளர்களுக்கு, குறிப்பாக ராஜா சார் மாதிரியான ஆட்களுக்கு புலமை பித்தனை அவங்க முதன்மையாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மாதத்துக்கு 1 அல்லது 2 பாட்டு தான் இவருக்கு இது கொடுத்தாங்க. அதனால மற்ற பாடலாசிரியர்களை பற்றி சொல்லும் போது இந்த ஒப்புமையை சொல்லியிருந்திருப்பாரு. அவருடைய எழுத்து திறமை பற்றி இந்த ஒப்புமையை சொல்லியிருந்தாரான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் ரீசெக் பண்ணிக்கலாம். அவரோட எழுத்து திறமை பற்றி அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட சாய்ஸ், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். சில பேருக்கு லட்டு பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்குங்கிற மாதிரி, சில பேருக்கு சில பேரை பிடிச்சிருந்து அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு கொடுக்கல. இவருக்கு திறமை இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. நீங்க கொடுத்துப்பாரு, அவர் தான் அப்படிதான் சொல்றாரு. கால் மேல கால் போட்டு தான் உட்காருவேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு நேரத்தினால, அதை போக்குறதுக்காக சஃபாரி. ஆனா அடிப்படையில அவர் அப்படிப்பட்ட குணம் இல்லாத ஒரு மனுஷன், ரொம்ப பழகுறதுக்கு ரொம்ப தன்மையானவர் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதுதான் அவரோட சூப்பர் ஹிட் மீனம்மா 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 மீனம்மா. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இளையராஜா சாருடைய ரசிகர் மன்றம் நடத்தின ஒரு விழாவில் பங்கேற்கிறதுக்காக இங்கேருந்து கங்கை அமரன், இளையராஜா சாருடைய அண்ணன் பாஸ்கர் சார், இவர் பிரைசோடன் ஐயா, இவங்க எல்லா பேரும் போயிருந்திருக்காங்க. போகும்போது தான் அப்போ ராஜாதி ராஜா படத்தை இவங்க ஃபேமிலி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு பாஸ்கர் சாரை செட்டில் பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காக இவங்க பாவலர் பிரதர்ஸ் அந்த படத்தை எடுக்கிறாங்க. இது தொடர்பாக இது போகும்போது இதை பற்றியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. அப்போ பாஸ்கர் சார் கிண்டலுக்காக சொல்கிறாரு, ஓ இந்த படத்தில் உனக்கு ஒரு பாட்டு வேணும்னு கடவுளை வேண்டிக்கியா, மீனாட்சி அம்மாவை வேண்டிக்கியா அப்படின்னு. ஆனால் பெரியசோட சாருக்கு ஏற்கனவே தெரியும் இதில் உள்ள பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. சரி இருந்தாலும் அம்மன்ட்ட வேண்டிக்கிறோம், மீனாட்சி அம்மன்ட்ட வேண்டிக்கிறோம்னு வேண்டிட்டு அப்படியே போகிறாரு. போகிறப்ப திடீர்னு ஒரு பாட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை, அது காரணத்தை பொது வழியில் சொல்ல வரும்ல, ஏதோ காரணத்துக்காக அந்த பாட்டு வேணான்னு ஒதுக்கப்படுது. அதுக்கு வேற ஒரு பாட்டு நம்ம போடலாம் அப்படின்றப்ப அந்த நேரம் பார்த்து திடீர்னு கங்கை அமரன் சார் இவருக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு, பிரேசுடன் சாருக்கு. ஓ நீ நல்ல ஜோசியம் பாசிக்கல, உனக்கு நல்ல நேரமா, நல்ல நேரம், டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாரான்.
திரும்ப 2வது நீ நல்லா ஜோசியம் பார்ப்பில்ல, ஆமா உனக்கு நல்ல நல்ல தரேன் அப்படி போட வச்சுட்டாரு. 3வது என்னையா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்கிறான், அண்ணன் உன்னை பாட்டு எழுத கூப்பிட்றாரு. அப்படியே போனப்ப ஏதாவது எழுதி குடியா நான் போடுறேன் அப்படின்னு ராஜா சார் சில நேரம் அப்படி ஆயிடுவார்ல கோபத்தில். ஏற்கனவே டியூன் நிராகரிக்கப்பட்ட அந்த கடுப்பு வேற இருந்துச்சு. அதில் போட்ட பாட்டு தான் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. அந்த அம்மா இருக்காங்க இல்லையா மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மாவை கம்பேர் பண்ணி இங்கே போட்டது மீனம்மா. அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாட்ஷாவில் வைரமுத்து எழுதியிருப்பாரு, தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். அதை இதுலேயே அவர் எழுதியிருப்பார். கரெக்டு. சிங்கம் ஒன்று நேரில் வந்து ராஜ நடை போடுது, தங்க மகன் தேரில் வந்து கோடி மின்னல் தேரில் வந்தான் கோடி மின்னல் சூழுதே, முத்தையள்ளி வீசி இங்கு வித்தை செய்யும் பூங்கொடி, தத்தி தத்தி தாய் வந்து என்னை கொஞ்சம் மேந்தடி, கையில் கொஞ்சம் மேந்தடி. இதில் ஒரு பாடலாசிரியராக நான் கற்றுக்க வேண்டிய விஷயம், என்னோட சக பாடலாசிரியர்களும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நாங்கள் என்னென்னா, அந்த சரணத்துக்குள்ள கதையை சொல்கிறது. அதில் 2வது சரணத்தில் விடுங்க, 8 அடி நோகுதம்மா பூவை எள்ளி தூவுங்கள், மொட்டு உடல் வாடுமம்மா பஞ்சமத்தை போடுங்கள், சங்கத்தமிழ் காளையவன் பிள்ளைத்தமிழ் பாடுங்கள், சந்தனத்தை தான் அரைத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள், பூஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலில் அள்ளி கூறுங்கள், நெஞ்சம் எனும் மஞ்சம் அதில் நான் இணைய வாழ்த்துங்கள். இது இவர் சொல்றாரா, இவர் சொல்றாரா? லாஸ்ட்ல பொண்ணோட பார்வையில அந்த மொட்டை பாட்டு முடியும். பள்ளியறை நேரம் பள்ளியறை நேரம் இது சொல்லித்தர தேவையில்லை, தள்ளி நின்று பாடுங்கள், சொல்லித்தர தேவையில்லை, பூங்கதவை மூடுங்கள். கிளம்புங்க எல்லாம், சும்மா ஃபர்ஸ்ட் நைட்லுக்குள்ள விட்டுட்டு உட்காந்து வெளியே நின்று பாடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அதுல ரஜினி வந்து அந்த திறந்திருக்க சிப்பிக்குள்ள வந்து பாருங்களேன், இவர் ஒன்று சொல்ல அதுக்கு அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல அதுக்கு அவங்க ஒன்று சொல்ல, லாஸ்ட்ல பெண்கள் தன்னுடைய உணர்வுகளை வெளியே சொல்றது, அதாவது ஃபுல்லா மனசுல இருக்கிறத டப்புன்னு பட்டுற மாதிரி பட்டு தெரிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய லிரிக்ஸ் வராத காலகட்டங்கள்ல சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள்னு ஒருத்தி கமெண்ட் பண்ணி சொல்றாரு பார்த்தீங்களா. அப்படி ஒரு பெண்மையை படைச்சது பிரைஸ்வோடன் சார். சூப்பர். ஸோ அந்த கதையோட நோட்டம் இது எல்லாமே அவரோட அந்த பெண்ணோட உணர்வுகள் எல்லாமே இந்த சரணத்துக்குள்ள வரும். அப்படி கொண்டு வந்துடக்கூடிய ஆளு பிரைஸ்வோடன் சார். அவரோட ஏற்கனவே பெண்மையோட இன்னும் அந்தரங்க உணர்வை பத்தி சொன்னேன்னா, அவருடைய ரொம்ப சாஃப்டான காதல் உணர்வுள்ள அதே நேரத்தில் கொஞ்சமா எட்டி பார்க்கக்கூடிய காம உணர்வையும் சொல்லக்கூடிய பாட்டு ஒன்று இருக்கு. ஒன்னு நினைச்சேன் பாட்டு படித்தேன் படம்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பாட்டு, என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு மென்னடின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அட்டகாசமான பாட்டு. அதுல ஒரு இடத்துல அந்த பெண் சொல்வா, பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. யோசித்து பாருங்களேன், அந்த கற்பனை யோசித்து பாருங்களேன். பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு. இங்கே பாரு, இந்த பெண் மனசு இதனை வரைக்கும் இந்திர ஜாலத்தை பார்த்ததில்லை, ஆனால் நான் உன்ட்ட நான் கேட்க மாட்டேன், நீயா வந்துடணும், வந்து தள்ளிட்டு. பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்து விடு. அதான் மேட்ரு. கூப்பிட மாட்டேன், நான்லாம் கூப்பிட மாட்டேன், எனக்கு அந்த ஃபீல்டு இருக்கும், அதான் அந்த ஃபீல்டில் உள்ளுக்குள்ளே இருக்கு, எனக்கு ஃபீல்டு இருக்கும், ஆசை இருக்கும், 1008 இருக்கும், ஆனால் வாய் தொடர்ந்து கேட்க மாட்டேன், நீயா தான் வந்து எல்லாத்தையும் பண்ணும், தானாக வந்து விடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து விடு. நான் எந்த உணர்வுல இருக்கேன், நான் இப்படி எனக்குள்ள நானே எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில நீயே வந்து அணைச்சி என்ன காப்பாத்துறா, அதுவும் தானா வந்து காப்பாத்துறா அப்படின்னு ஒரு பொண்ணு தன்னுடைய ஃபீலை சொல்றா. இப்படியான அந்த பெண்ணோட மெல்லிய உணர்வுகள் எல்லாம் பயங்கரமா பதிவு செஞ்சிருப்பாரு. தனக்கு எங்கெங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இது மாதிரியான உணர்வுகளை போட்டு சொல்றது பிரைஸ்வோடன் சாரோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாண்ட்ஸாவும் நல்லா இருக்கும். டக்குன்னு நம்ம தலைவர் எஸ்பிபி உள்ள போடுவார், 2 பேரும் சேர்ந்து பாடி அந்த பொண்ணு நிறுத்திடும். அதில் ஒரு வரி வந்து இந்த பாடல் வந்த காலத்தில் நான் ஃப்ரெண்டோட கேசட் கடையில் பாட்டு எழுதி கொடுக்குறது நான் அங்கே உட்காந்துருப்பேன். இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டு போவாங்க. அதில் ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச வழி என்னென்னா, கட்டுக்குள்ளே நிற்காது திரிந்த காளையை கட்டி வச்சு கண் சீமிட்டும் சுந்தரியே. அப்போ எல்லா ஆம்பளைங்களும் பெரிய இந்த சுப்பிரமணியபுரம் ஜெய் சசி மாதிரி சுற்றிட்டு இருக்கவங்கள காதல் தான் கட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது அந்த 2 வரியில் அந்த ஒரிஜினல் 80s கிட்ஸ் நீங்கள் தான், உங்கள் பீரியடில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் அவருடைய ஒப்புமையை வந்து நான் ஸ்பெஷாலிட்டியாக நினைப்பேங்க. இது காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் ஒரு பாட்டு வரும். அதில் பாருங்களேன், பல்லவியில் வரும், இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதும் வழிந்தோட, அழகில் கலந்தாட,
இது சுகம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம். இதில் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது 80s அந்த நடுவில் வந்து அந்த பீரியடில் வந்து அப்போ தான் கவிதை தமிழ் கொஞ்சம் எளிமையாகி மக்கள்கிட்ட ரொம்ப புழங்கு மொழியாக போய்கிட்டு இருந்த காலகட்டங்களில் அதை வாலி சார் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல தமிழ் வந்து வைரமுத்து சார் பண்ணார். அவருக்கு இளையராஜாவுக்கு கொஞ்சம் எழுதுறத நிறுத்தப்பட்ட அந்த காலகட்டங்களில் புழங்கு தமிழில் காதலை கொண்டு போனதில் வாலி சாருக்கு ரொம்ப முக்கியம். அதை அப்படியே கைப்பிடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல தமிழா கொண்டு வந்தது பிறைசூடன் சார். அதுக்கு இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் அணியோ அமுதோ தமிழோ இசையழகோ பண்பாடிடும் சந்தம் உண்ணாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கடலழகோ. இது வரைக்கும் ஓகே. அடுத்தது ஒன்று எழுதியிருப்பாரு, மேகம் ஒன்று நேரில் வந்து வாழ்த்த வந்ததடி, அருமையான தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி. மேகம் வந்து நேரில் வாழ்த்து வரும்போது பூமி சேர்த்து கொண்டது அப்படிங்கிறது வந்து சரியான மெட்டஃபர். அது ரொம்ப அருமையா, அது ரொம்ப நல்லது. முதல் சரணத்துல. இன்னொரு சரணத்துல ஒரு வரி இருக்கு, அதை கேளுங்களேன். பூ மாலைகள் கொஞ்சம் பாமாலைகள் கெஞ்சும் உனை மனதால் நினைத்தால் அணைத்தால் அது இனிமை. இவ சொல்லுவான், தோல் சேர்ந்திடும் கங்கை செவ்வாழையின் தங்கை. இங்க பாருங்களேன், இந்த கற்பனையை பாருங்களேன். செவ்வாழையின் தங்கைன்ற கற்பனை இருக்கு பாத்தீங்களா? இதை கேட்கிறப்ப, ஏன்னா நிறைய பேர் தங்கையை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. நங்கை நிலாவின் தங்கைன்னு கூட இப்போ வாலி சார் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. இவர் செவ்வாழையின் தங்கைன்னு எழுதியிருக்கிறது வந்து குறும்புத்தனத்தோட குழந்தை. என்னை பொறுத்தளவுக்கு என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை, அது புதுமை. ஸோ இப்படி உள்ள ஸ்பேஸ்ல எல்லாம் சார் அதை பண்ணிக்கிட்டே இருப்பார். கோயிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவோ காதலுக்கு காத்திருந்து காட்சி தந்ததோ, அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு தான். கரெக்ட். திரும்ப திரும்ப இளையராஜா ஃபேன்ஸு பாடல் ஃபேன்ஸ் எல்லாம் போடுற ஒரு பாடல். கரெக்ட். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நம்மால் கரெக்டாக பண்ணிடுவார். பிறைசூடன் சாரோடைய வாழ்க்கையில், திரைப்பட எழுத்து வாழ்க்கையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட டாட்ஸ் இருக்கும். மீனம்மா மீனம்மா, அவர் நேரம் மேம்பின்னது, தாதநந்தன கும்மிக்குட்டி, யார் வந்தது நெஞ்சுக்குள்ள, இந்த மாதிரியான பாட்டு இருக்குல்ல. இதில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, அல்லது நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, அந்த பீரியடில் ரஜினி சார் ஒரு தனித்தலையாக ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வளர்ந்து உச்சத்துக்கு வந்தப்ப, உச்ச நட்சத்திரமாக அணிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அவர் மேலே அரசியல் முத்திரைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. அப்பயே தொடங்கிருச்சு ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு. அதை பற்றியும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தா நந்தன கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளேன்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாட்டுக்குள்ள சரணத்தில் ஒரு இடத்துல வரும், உனை ஆழ்வதே பெரும்பாடம்மா ஊராழ்வது எனக்கேதம்மா, உனை ஆழ்வதே பெரும்பாடம்மா ஊராழ்வது எனக்கு ஏதம்மா அப்படின்னு. ஸோ அங்கேயே அவர் மறைமுகமாக சொல்லிட்டாருன்னா ஒரு லிரிக்கை வந்து ரஜினியோட அப்ரூவல் இல்லாமல் லிரிக்கு ரெக்கார்ட் ஆகாதுங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். உனையாழ்வதே பெரும்பாடம்மா ஊராழ்வதே எனக்கு ஏதம்மா அப்படின்ற லிரிக்கை பிறைசூடன் சார் வச்சிருந்தாருன்னா, அதை ரஜினி சார் அப்ரூவல் பண்ணியிருந்தாருன்னா, நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு அவர் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தில் இருந்தது. அடிக்கடி சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, அதை விட்டுருவோம், அது தனி டாப்பிக்கு. பட் இந்த பாட்டோட ரெக்கார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ராஜா வந்துட்டு இதை எழுதி கொடுத்துட்டு கவிஞரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டுடியோக்கு ரெக்கார்டிங் போயிட்டார். ஜானகி வந்து இந்த பாட்டை சொல்லிட்டு, இவருக்கும் தெலுங்கு தெரியும், அவங்களும் தெலுங்குங்கனால தானந்தனை படித்து தானந்தனை நச்சலேது அப்படின்ட்டு நல்லா இல்லைன்ட்டாங்களாம்மா. தானா கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அடையார் வந்தது அப்படின்னு பாடிக்கிறேன் அப்படின்னு தானந்தனங்கிற ஒரு மாதிரி இருக்குன்னாங்களாம்மா. இவருக்கு வந்து நம்ம ராஜா ஒன்று சொல்லி நம்ம மாற்றி பண்ணுறதுக்கு அளவுக்கு இவருக்கு இல்லை. ஜானகி ராஜா சாரோட சீனியரு, நான் இப்படி பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவர் எப்படா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமான்னு போகும்போது அவர் போட்டதை மாற்றினா அவ்வளோதான் அப்படின்னு இருக்காங்க எல்லாரும். என்ன சொல்லுவேன்னு தெரியாமல் பிறைசூடன் போயிட்டு, அம்மா இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பிறந்த நாள், சரி அதுக்குன்னு எங்கள் அம்மா பேர் தனலட்சுமி, அதனால் அது வரணுங்கிறனால தானன் தன கும்மி கொட்டின்னு எழுதியிருக்கேன், அப்படியே பாடுறீங்களான்னு கேட்டாங்களாமா. அப்படியா, சரி சரி அப்படின்னா நான் பாடுறேன் அப்படின்ட்டு தானன் தன கும்மி கொட்டின்னு பாடினாங்களாமா. அட்டகாசம் அட்டகாசம் அட்டகாசம். அவருடைய கமர்ஷியல் பாடல்கள் நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஒரு நூற்றுக்கணக்கான கமர்ஷியல் பாடல் எழுதியிருப்பார். அவருடைய நல்ல கவிதை தமிழில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த சொற்களோட வசீகரத்தில் திளைச்சி நிற்கக்கூடிய பாட்டு நான் ஃபீல் பண்ணுறது வந்து தென்றல் தான் திங்கள் தான் நாளும் சிங்கம்னு ஒரு பாட்டு. கேரடி கண்மணி. ஆமாம், ஒரு பாடலாசிரியர்
இரண்டு விதமான உலகத்துக்கு போயிட்டு தன்னுடைய யதார்த்தத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கான்றது இந்த பாட்டு தொடர்பாக வந்த சில சம்பவங்கள் ரொம்ப முக்கியமான காரணம். இவருடைய பையன் தயானந்த் என்கிற கவின் சிவாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப இசையமைப்பாளர் அவர் இசையமைப்பாளர். ஆமாம், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு காலைல அவர் பாட்டு எழுதவே இல்லை. காலைல ரெக்கார்டிங், காலைல அங்கேருந்து ஆட்டோவில் போகிறப்ப தான் எழுதின பாட்டு வந்து தென்றல் தான் திங்கள் தான் நாளும் சிந்தும். அதில் சரணத்தில் எழுதியிருப்பாரு. அதை நான் இப்போ உங்களுக்கு நான் படிச்சே காட்டுறேன். காவேரி ஆற்றின் மீனிங்கே காதோடு மோதும் ஆனந்தம், தீராத காதல் தேனிங்கே பாட்டோடு பாட்டாய் ஆரம்பம், பாராமலே போராடினேன் தாளாத மோகம் ஏற, தூங்காமலே நான் வாடினேன் சேராத தோல்தான் சேர, தாவிடும் என் நெஞ்சத்தின் சத்தங்கள் பாடிடும் உன்னை, தாவிடும் என் நெஞ்சத்தில் சந்தங்கள் தேடிடும் உன்னை, நித்தம் நீ தித்தித்தாய் பக்கம் தான் வா 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 கூட தென்றல் தான். இப்போ நீங்கள் வந்து மகன் வந்து ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கும்போது அவர் அவசரமாக நைட்டு சுத்தமாக தூங்காமல் எழுதினாருங்க. இதில் என்ன வரி அந்த வரி வருது நல்லா பார்த்தீங்கன்னா, தூங்காமலே நான் வாடினேன் அப்படின்னு ஒரு இடம் எழுதியிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது, சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இதுலேயும் காதல் செய்யும் நேரம் இதுன்னெல்லாம் எழுதிட்டாராமா. காலையில் ரெக்கார்டிங்கு ராஜா சார் கொடுத்துட்டு காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிடணும். 9 மணிக்கு அவர் 7 மணிக்கு இதெல்லாம் முடிச்சு ஆர்கனைசேஷன் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. கரெக்டாக 9 மணிக்கு போன உடனே கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு இதுதான் கவிஞர்களோட அவருக்கு இருந்தது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இவருக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வருதில்ல, அங்கேயும் எனக்கு ஒரு வார்த்தை வேணும் அப்படின்ட்டாராமா ராஜா சார். டேடா அப்படின்னு ஒன்று வருது, அந்த வார்த்தை வேணும்ட்டாராமா. அந்த சமயத்தில் நைட்டு வந்து இவரோட மகனுக்கோ மகளுக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை. அப்போ தான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே போகிறாரு. அங்கே வெளியில் அந்த ஐசியூ அதுக்கு முன்னாடி நர்ஸ் இருந்துட்டு சைலன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. டக்குன்னு ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, அந்த இடத்துக்கு இந்த இதுதான் பொருந்தோம் அப்படின்ட்டு. அதுதான் உடனே வந்து சைலன்ஸ்னு நோட் பண்ணிட்டாராமா. என்ன பண்ணுறது, நமக்கு எல்லா இடத்துலையும் ஆமாம் இதாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இதில் நான் 2 விஷயங்களை பார்க்குறேன்ற அந்த சரணத்தில். காவேரி ஆற்றின் மீனெங்கே காற்றோடு மோதும் ஆனந்தம், அதோட விஷுவல்ஸ் யோசிச்சு பாருங்க. துள்ளி வெளியே அப்படி துள்ளி குதிக்கிறப்ப காத்தோட அதோட மோதி அப்புறம் உள்ளுக்கு இருக்கப்ப அதுக்கு ஏற்படுற ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா. இது இந்த அற்புதமான கற்பனைய சொல்லிக்கிட்டு இருக்க அதே இடத்துல தான் தூங்காமலே நான் வாடிட்டேன்னு எழுதியிருக்காரு. ஒரு கலைஞனுடைய கண்ணீரும் வேர்வையும் கலையா மாறுறது இதுதான். சூப்பர், இதுதான் ஒரு கலைஞன் தன்னுடைய உணர்வுகளை அப்படியே கலையா மாத்துறதுனால இது வந்து வாசகனுக்கு ஒரு பெரிய வரம் இல்லையா. ஸோ தான் வாழ்க்கையில கிட்டத்தட்ட கண்ணதாசன் மாதிரி இவர் எழுதுன எல்லா லிரிக்ஸ்லயும் ஏதாவது ஒரு இடம் தன்னுடைய வாழ்க்கையை பத்தியான இருக்கும். அமரன்ல சண்ட பஜாரு மாமா கொஞ்சம் உஷாரு, அல்டாப்பு ராணி ஆகாசவாணி, உல்டாப்பா போனா பொல்லாத தேனி, இரவும் பகலும் எதுவும் கிடைக்குண்டானா பஜாரு. அது வந்து பஸ்ஸில் வந்து பாண்டி பஜார் தாண்டி போயிருக்காரு, பாக்கெட் எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அந்த கோவத்தில் வந்து பாண்டி பஜாரு மாமா கொஞ்சம் உஷாருன்னு எழுதிட்டாராமா. அங்கே வேற நிறைய பூக்கடை நிறைய சங்கங்கள் இருக்கியா, சண்டைக்கு வந்துடுவாங்கன்ட்டு தான் சண்டை பஜாருன்னு மாற்றினேன். அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு பாட்டு இல்லையா, அவருடைய சொற்களோட வசீகரத்துக்கு இன்னொரு எடுத்துப்பாட்டு கலகலக்கும் மணியோசைன்னு ஒரு பாட்டு. அதோட டியூனே பாருங்களேன், சாதாரண டியூனர், கலகலக்கும் மணியோசை இப்படி தர தர தா தர தா தா அப்படின்னு ஒரு வண்டி போய்கிட்டு டம்முன்னு கீழே விழுந்து அதுக்கப்புறம் மேலே எந்திரிச்சு திரும்ப சமாதானத்தில் பயணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டியூனு. அது ஆரம்பத்தில் நான் ஒரு பாடலாசிரியராக சொல்கிறேன், நீங்கள் ரா மெட்டீரியலாக அந்த டியூனை கேட்டிருந்தீங்கன்னா எழுதுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிருதுங்க. கலகலக்கும் மணி யோசை, கலக்கும் மணி யோசை எல்லாமே வேற 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 அசையில் இருக்கும். அது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பொருந்தி ஒரு வரியா வரணும். சலசலக்கும் நதியோசை, நினைவினில் பல புதுமைகள் தொடரும், கொடி கொடியாம் பூங்கொடியாம் பூங்கொடி போல் கண்மணியாம், உறவினில் பல உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருப்பாரு. அந்த பாட்டு முழுக்கவே இந்த சந்தம் நீங்கள் சொல்ற மாதிரி விளையாடும் சொல்ற மாதிரி இயல்பு தொடர எதுகை மோனையும் அதுவோ அந்த சந்தமும் மீனிங்கோடே சூப்பராக இருக்கும். திங்கள் முகம் மங்கை இவள் பக்கம், தினம் தென்றல் வர முத்தம் தர சொர்க்கம், மன்னன் இவன் மஞ்சம் தர கொஞ்சம், அதில் கண்ணம் இது கண்ணம் என கொஞ்சம், பழகிடவே வந்தாலும் பருகிடவே தந்தாலும் இதழிலே ஒரு கவிதை தா, அருகினிலே வந்தாலும் அழகினையே தந்தாலும் இனிமையிலே ஒரு மனதை தா, இனி ஒரு பிரிவேது
தடைகளும் இனி ஏது. சந்தம் அறுத்து வச்ச அல்வா துண்டு மாதிரி இருக்கா, நச்சு 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 நச்சுன்னு. அவரும் ஆக்கி வச்ச ஆட்டுக்கறி மாதிரி இருக்கா அவரோடது. ராஜா சாரோடது இந்த பக்கம்னா இவரோட இது எடுது அந்த பக்கம். அல்வாவை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டுக்கறி எடுத்து வெடிக்க விட்டு மட்டன் சுக்கா மாதிரி இருக்குங்க. அவர் நறுக்கு 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 வெட்டி போட்டு திங்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆக்சுவலாக அவருடைய பெஸ்ட்டோட உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து அதுவும் ராஜா சார் மியூசிக்கில் வந்த பாட்டு தான். சோழ பசுங்கிலியே, சோழ பசுங்கிலியே, சொந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே என் தாயி சோழையம்மான்னு. கொண்டாட்டிய தாயின்னு கூப்பிட்டு பயங்கர பெயின்ஃபுல்லான சாங் அது. வந்து அது பாடுற குரல் வேற, நம்மளை சாவடிக்கிற குரல் அது இளையராஜா. இல்லை ஏற்கனவே அந்த டியூனில் லிரிக்கில் ஏற்கனவே ஒரு பெயின் இருக்கும். அதை ராஜா சார் பாடுறப்ப அந்த பெயின் கிட்டத்தட்ட 100 மடங்கு பெயின் இருந்துச்சுன்னா இது 1000 மடங்கா மாற்றி. எடுத்த உடனே நான் கையில் வச்சிருக்கிறது கத்தி இல்லைப்பா, கொடுவாள் அப்படிங்கிற மாதிரி. சோழ பசுங்கிலியே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நமக்கு எங்கேயோ போயிடும். கண்ணுபட போகுதுன்னு பொத்தி வச்ச பூங்குயிலே, மண்ணுபட்டு போகும்னு நெஞ்சம் இன்னும் தூங்கலையே, வாங்கி வந்த மல்லிகைப்பூ வாசம் இன்னும் போகலையே. அடுத்த வரி தாங்க உச்சம். அதாவது கல்யாணமான கொஞ்ச நாள்லயே மனைவி இறந்துட்டாங்கிறதுக்கு இந்த வரியோட பெஸ்ட்டாக ஒருத்தர் சொல்லவே முடியாது. பந்தக்காலு பள்ளம் இன்னும் மண்ணை இட்டு மூடலையேன்னு எழுதியிருப்பார். ஆமாம். நீ வாழ்ந்த காட்சியெல்லாம் தேடுகின்றேனே, நான் இங்கே நாதியின்றி வாடுகின்றேன். அப்பா. 2வது சரணம் இன்னும் உச்சம். முதல் சரணத்திலேயே பாதி உயிரை எடுத்தாச்சு, அதோட விட்டுலான்னு இவங்க முடிவு பண்ணி கிளம்ப வேண்டியதானே. 2வது சரணத்தில் இன்னும் உச்சமாக போட்டு அடிச்சிருப்பாங்க. தங்கத்தில் தாலி பண்ணி தங்கத்துக்கு போட்டேனே, தங்கியவள் வாழவில்லை தட்டுக்கட்டு போனேன். ஆக்சுவலா ஊர்ல சொல்லுவாங்க தட்டுக்கட்ட பயல அப்படின்னு. அந்த தட்டுக்கட்டுன்றது இப்ப தென் மாவட்டங்கள்ல மட்டும் புழுங்க சொல்லா இருக்கு. அதை பாட்டுல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அது ராஜா சார் அலோவ் பண்ணார். தட்டுக்கட்டு போனேன். அடுத்த வரையும் பயங்கரம். சங்கு நிற தாமரைய செங்கரையா தீண்டிடுமோ. அது வந்து பயங்கரமான வரி. அது நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா. ஒரு தாமரை வந்து கரையா வந்து பேப்பரை இதெல்லாம் அரிக்கும்னு நம்ம தெரியும். பட் அந்த மெட்டஃபரா அதை யோசிக்கும் போது மீனாவுக்கும் அந்த இதுக்கும் அந்த சூழலுக்கும் அப்படி கொல்லும் அந்த பாட்டு. கரெக்ட். சங்கு நிற தாமரைய செங்கரையா தீண்டிடுமோ, மஞ்ச முக மல்லிகைய மண்கரையா மாத்திடுமோன்னு மண்ணுல போட்டாச்சு. ஆமா ஆமா. அப்ப அவங்களுக்கு அதுதான் தோணும், இந்த முகமெல்லாம் மண்ணுல அரைச்சு கரையான் தீண்டி தானே இந்த மண் உடம்பு போகுது. அது எப்படி அது அவனை வைஃபு புதைச்சிட்டு அப்படி அது பேசும்போது ஒரு மாதிரி இருக்குது. அடுத்த ஒன்று வருவாரு, கற்பூர கட்டி ஒன்று காத்துல போனதடி, செந்தூர வாழை ஒன்று சேத்துல சாஞ்சதடி. போகிற போக்கில் இது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அதிகமாக மெனக்கட்டு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்குள்ள ஒரு லைஃப்பை ரொம்ப தெளிவாகவும் அந்த பெயினை அப்படியே அச்சு அசலாகவும் கொண்டு வர்றதுக்கான வித்தை அவர்கிட்ட இருந்துருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ராஜ்கிரண் மாதிரி ஒரு ஆகிருதியான ஒரு உடல் ஒரு பாட்டுக்கு அழறத நம்மளால ரசிச்சு அதை வந்து அந்த பொருத்தி பார்க்க முடியுமா? முடியாது. முடிய வச்சுட்டு இல்லை இந்த பாட்டு வரிகளும் இசையும் அதுதான் இது ரெண்டத்தோட பலம். வைஃப் இறந்து அழற உடம்பு அதுன்னு அப்படி ஒரு கெத்தா சுத்திட்டு இருந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இறக்கும்போது அந்த பாட்டு வேணுமியா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு வாங்கி, இது வந்து அவரோட உச்சமான பாடலாம் நான் நினைப்பேன். நான் நிச்சயம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான பாட்டு இவர் பண்ணது. இதில் ஒரு தமிழ் பாடலாசிரியர் தான் நம்ம பார்க்குறோம். அவர் இந்தியாவுக்கே செஞ்ச நன்மை ஒன்று இருக்குது தெரியுங்களா? ஆமாம். அப்போ அப்துல் கலாம் சார் வந்து இஸ்ரோவில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்பப்போ மெட்ராஸ்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் அப்போ அவருடைய பாதுகாப்பு அதிகாரி முத்துக்குமார் கூட கவிஞர் போனப்போ அவர் கவிஞரை கூப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பிரேசுடன் கூப்பிட்டு பேசுகிறப்ப அப்போ தான் அப்துல் கலாம் சார் தன்னுடைய மனசில் இருந்து ஐடியா சொல்கிறாரு, என்ன ஜனாதிபதி ஆக்கலாம் அப்படின்னு டெல்லியில் நிறையா பேச்சுவார்த்தை கொண்டு இருக்கு. என்கிட்டையும் கேட்டிருக்காங்க. எனக்கு என்னுடைய இயல்புக்கு அது ஒத்து வரக்கூடிய இடமா என்னன்னு, எனக்கு இயல்புக்கு ஒத்து வரக்கூடியமான்றது எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில, அதான் யோசித்துக்கிட்டே இருக்கேன். அப்புறப்போ டக்குன்னு பிரேசுடன் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அரிது. நீங்கள் தனிப்பட்ட ஒருத்தராக நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் ஒரு தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நீங்கள் பாருங்க. இதுக்கு முன்னாடி தமிழர் ஒருத்தர் வந்து ஜனாதிபதியாக இருந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு பின்னாடி எப்போ வர போகிறாங்கன்னு தெரில. இப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் தயவுசெய்து இதை வேணான்னு சொல்லிடாதீங்க சார். உங்களை மாதிரி எளிமையான நேர்மையான ஒரு 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 மனிதர், ஒரு தமிழர்
டெல்லியில் உள்ள ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உட்காந்து ஆட்சி பண்ணால் அது நமக்கெல்லாம் பெரிய பெருமை, இந்தியாவும் ஒரு நல்ல ஒரு விஷனை அடையும் சார் அப்படின்னு அவர் சொல்லி, அப்போ தான் அவருக்கு அது வரைக்கும் வேணான்னு சொல்கிறதுக்கு தயாராக இருந்த அப்துல் கலாம் சாரோடைய மனசில் அங்கேருந்து தான் வேற ஒரு பொறி விழுகுது. அதுக்கு காரணம் பிரேஸ்வுடன் சார். அவர் பிற்காலங்களில் பின்னாடி வந்து ஓகே நான் கண்டஸ்டன்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு முக்கியமான திறவுகோலாக இருந்தது, ஒரு திருத்தூண்டி விட்டது பிரேஸ்வுடன் சாரோடைய வார்த்தைகள். இது அவரும் சொல்லியிருக்காரு, 2 பேரும் சொல்லியிருக்காங்க பல இடங்களில். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பாடலாசிரியர் இந்தியாவுக்கே வழிகாட்டியிருக்காரு மறைமுகமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தான். ஆமாம், இருக்காதா பின்ன. பிரேஸ்வுடன் அவர்களை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கவித்துவமான நிறைய பாடல்கள் அவருக்கு வாய்த்திருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். லாஸ்ட்டாக இந்த 2-3 பாட்டு நம்ம நிச்சயமாக சொல்லி ஆகணும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? அவர் ரகுமானுக்கு நிறைய எழுதியிருக்காருங்க. இப்போ நமக்கு இப்போ தெரிஞ்ச ரகுமான் இருக்கார் பார்த்தீங்களா, இது இல்லாமல் அந்த அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஜிங்கிள்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்த ரகுமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பெரும்பாலான ஜிங்கிள்ஸ்க்கு லிரிக்ஸ் எழுதின லிரிக் ரைட்டரு சார் தான், பிரேஸ்வுடன் சார் தான். இதில் வந்து ஒரு இதில் இருக்க முரண் என்னென்ன, ஜிங்கிள்ஸ்க்கு அவ்வளோ கிட்டத்தட்ட 150-200 பாடல்கள் ஜிங்கிள்ஸ் எழுதியிருப்பார் அவர். ஆனால் முழுநில திரைப்படங்களான இப்போ பாடல்களுக்கு வந்து அவர் 2 பாட்டு தான் எழுதியிருக்காரு ஏ ரஹ்மானுக்கு. ஒன்று ரசிகா ஸ்டார்ல, ஆமாம். இன்னொரு பாட்டு வந்து போர்க்களம் இங்கே, தெனாலியில் அவர் தான் அந்த அம்மாவோட ஃப்ளாஷ்பேக், அதே தான். அது ஒரு நல்ல பாடல் தான். போர்க்களம் இங்கே, பூவில் காயம் இங்கே. ரகுமான் சாருக்கு பிரேஸ்வுடன் சார் எழுதின லிரிக்ல அந்த 2 பாடல்கள்லயே ரசிகா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல குறிப்பா சில வரிகள் இருக்கு, கேளுங்களேன். இவள் நடக்கும் நடையிலே நிலம் சிவக்கும், அதன் மனம் இனிக்கும். இவள் நின்று நிமிர்ந்ததும் வானில் விழா, அது வான விழா இல்லை வசந்த விழா. இந்த லிரிக் இருக்கு பாத்தீங்களா, அது பாட்டு ஒரு மாதிரி இதாக ஒரு மாதிரி, ரசிகா ரசிகா ரசிக ரசிக பெண் ரசிகா, ரசிகா ரசிகா என தேடி போகும் ஒரு ரசிகா, இவள் நடக்கும் நடையில் அப்படின்னு வேற மாதிரி போகும். நல்ல தமிழ் பாடல்களை கொடுக்கறதுக்கு பிரேஸ்வுடன் சாரும் ரெடியா தான் இருந்தாரு. அதற்கான ஆளுமை முழுமையாக உள்ள ஆளு தான் பிரேஸ்வுடன் சார். அதுல துளி அளவும் மாற்றம் இல்லை இந்த பாடலை கேட்கிறப்ப. ஆனா என்ன, அதுக்கான டியூன் தான் இசையமைப்பாளர்கிட்ட இருந்து கிடைக்காம இருந்துச்சுன்றது இந்த பாடலை கேட்கற மூலமா தெரிய வருது. அவரும் வருத்தப்பட்டும் வருத்தம் இல்லாமலும் இதை பகிர்ந்திருக்காரு. முதல் படத்துக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கும் அந்த வருத்தம் இருந்திருக்கு. பட் ஆனால் அதை எல்லார் முன்பும் தெரியப்படுத்தாம கொஞ்சம் பூசி மெழுகி தான் சொன்னார். ஆனால் அவருக்கு அந்த வருத்தம் உண்டு. அவருக்கும் இல்லை, அவருடைய ரசிகர்கள் பல பேத்துக்கும் அந்த வருத்தம் உண்டு. நான் ஒரு லிரிக் மேன் அப்படின்பேன் நான் எப்பவுமே. ஈவன் தமிழ் இல்லை, ஹிந்தி தெலுங்கு கன்னடா பாட்டு கேட்டால் கூட அது என்ன மீனிங்கில் அது வருது அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டு ரசிக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. நான் பாடலாசிரியர்கள் மேலே ரொம்ப காதலோடு இருக்கும்போதும் இந்த சீரியஸ்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட போதும் நான் நினச்சேன் எதனால் அப்படின்னு கேட்டால், பாடலாசிரியர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு தடையும் அவங்களை நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்ட். ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுச்சின்னு உட்கார முடியதில்லை. இதில் பிரேஸ்வுடனே சொல்கிறாரு, எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு முதல் பாட்டு சிறை எழுதி முடிச்சுட்டு சிறையும் 100 நாள் விழாவுக்கு பாலச்சந்தர் கையிலே கேடயம் எல்லாம் வாங்குறாரு. ஓகே, நம்ம அடுத்து அவ்வளோதான், வைரமுத்து வாழையெல்லாம் காணாமல் போயிடுவாங்க, நம்ம தான் இனிமேல் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் 3 வருஷம் ஆச்சு அடுத்தது ஒரு பெரிய வாய்ப்பு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யுகபாரதி நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. பல்லாங்குடியில் மட்டம் பார்த்தேன் அவ்வளோ ஹிட்டான பிறகும் சில வருடங்கள் கழித்து தான் வந்துச்சுன்ட்டு அவங்களுக்கு அந்த லைம் லைட்லேயே இருந்தாக வேணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஈவன் நடிகர்கள்லாம் வந்து ஒரு 10 படம் ஃபெயிலியர் கொடுத்தாலும் ஒரு படம் ஃப்ளாப் கொடுத்தா திருப்பி ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க ஸ்பேஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ பாடலாசிரியர்கள்ங்கிறது அப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவமும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில் பாடலாசிரியர்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாருங்களேன், பிரேஸ்வுடன் சார் பல இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பாட்டுக்கான ஒரு பல்லவி, ஒரு சரணம், 2 சரணம் கொடுத்துட்டு போகிற ஆள் இல்லை அவர். குறைஞ்சபட்சம் 40 பல்லவி, நிறைய பக்கம் 40 சொல்லும், 40 பல்லவி ரொம்ப சாதாரணமா. ஆனாலும் அவர் இயல்பாவே உள்ள திறமைனால கடன்னு எழுதிடக்கூடிய ஆளு. ஆனாலும் அவ்வளவு சரணம் கொடுத்துருந்துருக்கணுமான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது பாத்தீங்களா. அப்படின்னா நிலைமை எப்படி இருந்திருந்தா அவர் இத்தனை பல்லவி கொடுத்துருப்பாருன்றதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவர் பாடலாசிரியர்கள் பல பேரும் பேசும்போது இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. தயாரிப்பாளரை திருப்திப்படுத்தணும், டைரக்டரை திருப்திப்படுத்தணும், இசையமைப்பாளரை திருப்திப்படுத்தணும், ஹீரோவை திருப்திப்படுத்தணும். இவங்களுக்கு ஓகே இருந்தால் அவங்க ஓகே இல்லைம்பாங்க அப்படின்ட்டு இந்த சூழல்கள்னால இவங்க எதுக்கு
நிறைய இது எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு. இவர் மட்டும் இல்லை, நிறைய பாடலாசிரியர்களுக்கு அதான் நிலைமை. ஹரிமதி சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாதாரணமாக 20-30 பல்லவி கொடுப்பாராம், ஒரு 40-50 சரணம் கொடுப்பாராம். இதை கேட்குறப்ப எனக்கு யோசித்து பாருங்களேன், அதில் இருக்கிறதுலையே சம்பளம் குறைவான ஆட்கள்னால் அது பாடலாசிரியர்கள் தான். ஆனால் அதில் இருக்கிறதுலே அதிகமான வேலை வாங்கப்படுற ஆட்களும் பாடலாசிரியர்கள் தான். இந்த முரண் தான் கலையோட இன்னொரு முகம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கரெக்டு தான். இது மாறணும். பாடலாசிரியர்களை கொண்டாடுற இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் இன்னும் வாய்ப்பு கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக இன்னும் நல்ல பாடல்கள் தரணும், நல்ல தமிழை இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். அவ்வளோதான், வேறு வழி இல்லை. மிக்க நன்றி ராசா. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாடலாசிரியர் குறித்து நம்ம பேசுவோம். நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.